யாரு விடுதலை சிறுத்தை பேசுறாரு. இன்னைக்கு காலையில பத்திரிக்கை பார்த்திருப்பீங்க. என்ன சொல்றாருன்னா அவரு ஏற்கனவே அடிமை ஆயிட்டார். அது வேற விஷயம். அது சொன்னா உடனே அவர் கோவம் வரும். அவர் ஒரு நல்ல மனிதர் தான், சேராதோடு சேர்ந்துட்டாரு, என்ன செய்வது, வேற வழி இல்லை. இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷத்துக்கு முந்தைய பாடம் படிக்க ஆரம்பிச்சுட்டாராம். இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் போறோம்ல, ஒரு வருஷத்துக்கு முந்தைய நான் பாடம் படிக்க ஆரம்பிச்சுட்டான். அவரெல்லாம் ஒரே நாள்ல பாடம் படிச்சு தேர்தல் தேர்வு எழுதுவாங்களாம். ஒரே நாள்ல தேர்வு எழுத முடியுமா? ஏங்க முடியுமா? அப்புறம் எதுக்கு 3 வருஷம் பட்டப்படிப்பு வச்சிருக்கிறாங்க? 3 ஆண்டு பட்டப்படிப்புக்கு போய் அந்த மாணவன் படிச்சா தான் பட்டப்படிப்பு கொடுப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நாள் அந்த கல்லூரிக்கு சென்றால் தான் அந்த அட்டஸ்ட் கிடைக்கும். அப்பதான் எலிஜிபிள் ஆகும். அப்பதான் யூனிவர்சிட்டி அவளை பரீட்சை எழுத அனுமதிக்கும். அது கூட தெரியாம ஒரே நாள்ல பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு வரோம். திருமாவளவன் அவர்களே, மாணவர்களை தயவு செய்து தவறான வழிக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஒரு நாள்லாம் படிச்சுக்கிட்டு பாஸ் பண்ண முடியாது. நாங்க சட்டப்படி எப்படி கல்வியில் இருக்குதோ அது மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் மக்களை நேரடியாக போய் சந்திச்சு மக்களுடைய பிரச்சனையை அறிந்து அதை எடுத்து சொல்லி வாக்களை பெற்று எப்படி மாணவன் 3 ஆண்டுகள் படித்து தேர்ச்சி பெற்று பட்டப்படிப்பை பெறுவானோ அதுபோல நாங்கள் முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சு மக்களுடைய ஆதரவை பெற்று முழு ஆட்சி அமைப்போம். அதோட ஸ்டாலின் சொல்றாரு, மத்தியில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க எந்த நிதி கொடுக்கறது இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1999 பாரதிய ஜனதால 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறது கண்ணுக்கு தெரியல, நிதி வாங்கல, புதிய திட்டத்தை கொண்டு வரல. அதுக்கு பிறகு இந்த குரங்கு மரத்துக்கு மறந்தாகும் பாத்தீங்களா, அது மாதிரி பாரதிய ஜனதா போனோடனே ஜங்குன்னு அடுத்த மரத்தம் காங்கிரஸுக்கு போயிட்டு, காங்கிரஸ்ல போய் அங்க ஒரு 5 வருஷம் மந்திரி அனுப்பிச்சாங்க. இப்படி பாரதிய ஜனதாவிலையும் முழுசா மந்திரி சபையில் இடம்பெற்று இருந்தீங்க, காங்கிரஸ் ஆட்சியிலையும் முழுசா மந்திரி சபையில் இடம்பெற்று இருந்தீங்க. அப்பெல்லாம் என்னையா பண்ணீங்க? குடும்ப உறுப்பினர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், ஓட்டு போட்ட மக்களை பத்தி கவலைப்படுறது இல்ல. ஆட்சி போன பிறகு இப்போ மத்தியில் வேற ஆட்சி வந்தா அவர் மீது அவதூறு பிரச்சாரம் பண்றது, இது எந்த நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? நீங்க உண்மையிலேயே ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்று பாரதிய ஜனதாவிலையும் மத்திய அமைச்சராக இருந்தீங்க, காங்கிரஸ்லயும் மத்திய அமைச்சராக இருந்தீங்க. அது மட்டும் இல்ல, திரு தேவகடா அவருடைய அமைச்சரவையிலையும் மத்திய அமைச்சர் இருந்தாங்க. விபி சிங் அவர்கள் அந்த அமைச்சரவையிலையும் அமைச்சராக இருந்தாங்க. ஐஜே குஜரால் அமைச்சரவையிலையும் மத்தியில் அமைச்சராக இருந்தீங்க. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி. அப்பெல்லாம் அந்த மக்கள் பற்றி கவலையே படல. இப்பதான் நீலி கண்ணீர் வெடிக்கிறார் ஸ்டாலின். எங்க உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருந்தா வாய்ப்பு கிடைக்கும் போது செஞ்சிருக்கலாம்ல, செய்யலையே.